சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை செல்கின்ற பக்தர்கள் அவர்களை அணுகி கேட்டீர்கள் என்றால் சொல்வார்கள், நான் இத்தனை வருடங்களாக மலைக்கு செல்கின்றேன் என்று சொல்வார்கள். 30 வருடங்களாக செல்கின்றேன், 20 வருடங்களாக செல்கின்றேன், 18 வருடங்களாக செல்கின்றேன் என்று இந்த எண்ணிக்கையை சொல்வார்கள். ஐயப்பன் நாம் செல்கின்ற வெறும் எண்ணிக்கையை மட்டும் பார்ப்பதில்லை. ஒவ்வொரு வருடமும் சபரிமலை அந்த மண்டல காலம் முடிந்த பிறகு ஐயப்பனிடம் பிரசன்னம், தேவ பிரசன்னம் கேட்பார்கள். தேவ பிரசன்னம் என்பது கடவுளோடு பேசுவது. அதற்கு முறையாக பூஜைகள் எல்லாம் செய்து ஐயப்பனை வரவழைத்து பேசும்போது, நாம் இங்கே லௌகீகத்திலே சொல்லிக்கொள்வோம், பயங்கர கூட்டம் சபரிமலையில், இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர், இத்தனைக்கு லட்சம் பேர் என்ன பேசுவோம். ஆனால் ஐயப்பன் தேவ பிரசன்னத்தில் என்ன சொல்வாராம், இந்த வருடம் எத்தனை பேர் வந்தார்கள் என்று கேட்பார்களாம். கேட்கும்போது ஐயப்பன் சொல்வாராம், இந்த வருடம் 5 பேர் வந்தார்கள், இந்த வருடம் 6 பேர் வந்தார்கள் என. இன்னும் அந்த இலக்கம் என்பது இரட்டை இலக்கத்தை கூட அடையவில்லை. 10 பேர் வந்தார்கள் என்று கூட ஐயப்பன் இதுவரை சொல்லவில்லை. 10க்குள்ளாகத்தான் எண்ணிக்கை இருக்கின்றது. ஆக நாம் எல்லோரும் மலைக்கு போகின்றோம் வருகின்றோமே ஒழிய, ஐயப்பன் எப்படி நினைக்கின்றானோ அது விதத்திலே நாம் மலைக்கு போகின்றோமா என்றால், மனசாட்சியை தொட்டு பார்த்தோம் என்றால் அதற்கு இல்லை என்றுதான் பதில் வரும். ஆக மலைக்கு சென்று வருவது என்பது நம்மை நாமே சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு நடவடிக்கை. அதனை நாம் இன்னும் முறையாக செய்து வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது வளம் பெறும், நலம் பெறும். மனம் ஒன்றுபட்டு விட்டால் அதற்கு பிறகு பூஜை புனஸ்காரம் என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு 2 பக்தர்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஒருவரிடம் கேட்கின்றார், சபரிமலைக்கு செல்வதற்கு எவ்வளவு ஆகும்? குறைந்தபட்சம் 4000 ஆகும் என்று ஒருவர் சொல்கின்றார். அதற்கு இவர் சொல்கின்றார், நீங்கள் எத்தனை வருடமாக செல்கின்றீர்கள்? நான் 20 வருடமாக செல்கின்றேன் என்கின்றார். உடனே இவர் குதர்க்கம் பிடித்தவர் என்ன சொல்கின்றார், 20 வருடங்களாக நீங்கள் 4000 ரூபாய் ஒரு வருடத்துக்கு குறைந்தபட்சம் செலவு செய்து செல்கின்றீர்களே, இந்த ரூபாயை சேர்த்து வைத்து விட்டிருந்தால் நீங்கள் நன்றாக இருக்கலாமே என இந்த இறைபக்தி இல்லாத ஒரு அன்பர் இறைபக்தி உள்ளவரிடம் சொல்கின்றார். அப்போது இவர் கேட்கின்றார், 2 வருடத்துக்கு முன்பாக நீங்கள் மருத்துவமனையில் இருந்தீர்களே,